ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மஃபா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட்டிங் வீடியோவாக இருக்க போது. இனோவேஷன் ப்ளஸ் விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிஷனுக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன், நம்மளை செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வீடியோ. என்ன மனுஷன் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு, வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் அவரை கேப் இல்லாமல் பார்க்குறேன். இவ்வளோ நாள் இவ்வளோ அழகான முடியை வச்சுட்டு தான் கேப் போட்டு மறைச்சிட்டு இருந்தீங்களான் ப்ரோ அப்படின்னு இருந்துச்சு. அவர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணுவார்னு தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா மோட்டோ லாகிங், அதுக்கப்புறம் நிறைய ட்ராவலு, வேறு சின்ன சின்ன கண்டென்ட்டு, தளபதி அப்டேட்டு, வேறு ஓனாக ரிலீக் எழுதி ஆல்பம் சாங்லாம் நிறையா அப்லோட் பண்ணியிருக்காப்புல. ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் மாதிரி நிறையா அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஆக்டிங் இருக்குமான்னு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ என்னையா இப்படி பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி அதில் பேசுகிறான்றது அந்த வீடியோ பார்க்கும்போதே புரியுது. ஒருத்தர் நார்மலாக ஒரு ஆக்ட் பண்ணுறதுக்கும் அதை ஃபீல் பண்ணி ஆக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இவர் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி ரொம்ப இதாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அங்கே செலக்ட் ஆகாட்டாலும் பரவாயில்ல ப்ரோ, உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் அப்லோட் பண்ணனால இது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்கள் ஃபேன்ஸ் எவ்வளோக்குள்ள சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருந்துச்சு. நானும் பார்த்தேன். அந்த கமெண்ட்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். காப்பிரைட்ஸ் வந்துருமோன்னு தெரில ப்ரோ. வீடியோ காட்டினோம்னா செமையாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நானே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். இந்த அளவுக்கு ஆக்டிங் ஸ்கில் ப்ரோ கிட்டே இருக்குதான்றத. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டோம்னா யார் செலக்ட் பண்ணுவாங்க? செலக்ட் பண்ணுவாங்க மீன்ஸ் இதை சொல்லலை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு அவனை பற்றி திட்டிட்டு இவனை பற்றி திட்டிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டா ஃபுல்லாக அவன் தான் ட்ரெண்டிங். அவனை தான் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சினிமா வாய்ப்புகள் டக்குன்னு படம் வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நான் இது ஒரு பொதுவாக சொன்னேன், யாரையும் நான் மீன் பண்ணி சொல்லலை. அந்த மாதிரி கிரிஸ்தனமாக பண்ணுறவங்களுக்கு தான் டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டாக வரவங்களுக்கு எங்கே அதுக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டிருக்காங்க. ப்ரோ இது கவலைப்படாதீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை பார்த்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக வருவீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க மோட்டோ லாகிங் தான் மெயினாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரைடெலாம் மிஸ் பண்ணுறோம். ஒயிட் ஹார்ஸ் சேல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்ராக்கி, அதுக்கப்புறம் டீரக்ஸ். ஒயிட் ஹார்ஸ் இருக்கும்போது ஏகப்பட்ட ரைட் போய்கிட்டே இருப்பாங்க. நிறையா இடத்துக்கெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ராக்கி வந்ததுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ டீரக்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னுமே கம்மியாகிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய விலாகை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூவி அப்டேட்டு, அந்த கண்டென்ட்டு, அப்படி இப்படி சினி இண்டஸ்ட்ரீல்டு அப்படி போய்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகுவீங்க ப்ரோ. உங்களுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்ககிட்டேருந்து எப்போதுமே கிடைக்கும். ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிரிஸ்தனமாக பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து E+Qualலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல, ஒருத்தங்களா இந்த வீடியோவை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நிறைய படம் கண்டிப்பாக நடிப்பீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என் சைட்லேருந்து என்னுடைய சப்போர்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே எஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். டேக் கேர்.